நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ஹேர் பேக் பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா, நல்ல பவுன்சியா, முடி அடர்த்தியா, ஒரே நீளமா, ஷைனிங்கா இருக்குங்க. பட்டு போல மின்னும். அப்படி ஒரு ஹேர் பேக் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப நம்ம இதுல என்னெல்லாம் ஊற வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சைப்பயிறு, கொள்ளு, வெந்தயம் மட்டும்தாங்க போட்டு ஊற வச்சிருக்கோம். இதுல நம்ம ஊற வச்சது ஓவர் நைட் ஊறிடுச்சு. இந்த தண்ணியோட சேர்த்து அப்படியே அரைச்சி எடுத்துக்கணுங்க. இதுதான் அருமையான ஹேர் பேக்கா இருக்கும். அந்த தண்ணியோட சேர்த்து அரைக்கணும். முளப்பு வந்துருச்சுன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஓவர் நைட் ஊறினா போதும். இப்ப இதை அரைச்சு ஹேர் பேக்கா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பச்சை பயிறு, கொள்ளு, வெந்தயம் எல்லாம் கழுவிட்டு ஊற வச்சிடலாங்க. அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் பச்சை பயிறு, 1/2 கப் கொள்ளு, வெந்தயம் இவ்வளோதாங்க. இதை நல்லா கழுவிட்டு அப்புறமா ஊற வச்சுருங்க. ஓவர் நைட்டு ஊறணும், இல்லை முளைக்கட்டி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கொள்ளு, வெந்தயம், பச்சை பயிரெலாம் இந்த அளவுக்கு ஊறி இருக்கு. மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் அரைக்கணுங்க. இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம். இந்த அளவுக்கு அரைச்சிருக்குங்க. இது மாதிரி இருக்கணுங்க. இது மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேக் போட ஆரம்பிச்சிடலாம். க்ரீமியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம பேக் போடலாம். பேக் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு சிக்கு இல்லாமல் நல்லா சீவி விட்டுருங்க. சிக்கோடு இருந்தது அப்படின்னா நம்ம ஹேர் பேக் போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அடிமுடியிலேருந்து நுனி முடி வரைக்கும் பண்ணணும். ஒவ்வொரு லேயராக எடுத்து ஹேர் பேக் போடணும். அதனால் நீங்கள் முன்னாடியே இந்த மாதிரி நல்லா சிக்கு இல்லாமல் சீவி விட்டுருங்க. ஒவ்வொரு லேயராக எடுத்து அடிமுடியிலேருந்து நுனி முடி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணுங்க. மெயினாக ஸ்கேல்ஃபில் நிறைய அப்ளை பண்ணணும். உங்கள் முடிக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சிட்டு பேக் போடுங்க. முடிஞ்சால் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களால் அலச முடியும், தண்ணி நிறைய யூஸ் பண்ணி அலச முடியும் அப்படின்னா நீங்கள் அப்படியே ஹேர் பேக் போடலாம். இல்லை ரொம்ப திப்பி திப்பியாக இருக்குங்க, அதனால் நீங்கள் நல்லா ஃபில்டர் பண்ணிட்டும் பண்ணலாம். ஃபில்டர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். நல்லா துணி வச்சு இறுக்கி புழிஞ்சால் தான் இது ஃபில்டர் ஆகும். நீங்கள் அப்படியே ஹேர் வாஷ் பண்ண முடியும்னா அப்படியே கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம். ஆலோவேரா, செம்பருத்தி லீவ்ஸ்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஹேர் பேக் போட்டிங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்குங்க இந்த ஹேர் பேக். கொள்ளு யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. ஆமாங்க, ஹேர் சீரம் யூஸ் பண்ண மாதிரி இருக்குங்க கொள்ளு யூஸ் பண்ணி இந்த மாதிரி பேக் போட்டால். ஹேர் வாஷ் பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடி நல்லா அடர்த்தியாக, திக்காக, ஷைனிங்காக, ஒரே லென்த்தாக இருக்குங்க. பார்க்குறதுக்கே அப்படியே பளபளன்னு அப்படியே பட்டு போல் மின்னுங்க. நீங்கள் டே ஃபுல்லாக ஃப்ரீ ஹேர் விட்டாலும் சிக்கு விழாமல் ஒரே லென்த்தாக அழகாக இருக்குங்க.